பொம்மைக்கு கரண்ட் கம்பியில மாட்டின காக்கா மாதிரி கத்திட்டு இருக்குது. அநேகமா இந்த படம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்களுக்கு அறிவிப்பு. இந்த பிக் பாஸ் வீட்டில் 3வது படம் முடிவடைந்தது. ஐயா பேய் பாஸ், படம் முடிஞ்சு என்னையா செய்ய? நீங்க தான் இந்த இடத்தையே ஸ்லோ பண்ணி எல்லா படத்தையும் போட போறீங்க ஐயா. ஏய் லட்டு ஆண்டி, முயற்சியை கைவிடாத. சீக்கிரம் எல்லாரும் வாங்க, இந்த பேய் பாஸ் வீட்டுல படம் எப்படி ஓடுதுன்னு கண்டுபிடிப்போம். வாங்க வாங்க. பாருபா, டிவிடி பிளேயரே சுக்குநூற அடிச்சு உடைச்சிட்டோம். அப்பயும் எப்படிதான் படம் ஓடுதுன்னு தெரியல. இத சுக்கு நூற அடிச்சா மட்டும் பத்தாது, இத நெருப்பாலேயே அழிச்சு எரிச்சிடணும். வேலை முடிஞ்சது. இனி எப்படி படம் ஓடுதுன்னு பாப்போம். சீக்கிரம் எல்லாரும் உள்ள வாங்க. கோஸ்ட் பாஸ் டிவிடி பிளேயரையே நெருப்பால எரிச்சாச்சு. இனி இந்த பேய் பாஸ் வீட்டுல எந்த படமும் ஓடக்கூடாது. சரி சரி, வாங்க வாங்க, என்னத்தையே சாப்பிடுவோம். மைக்ரோவேவ் ஓவன் ஒரு 3 சூடான கருப்பட்டி காப்பையும் 3 மெதுவடையும் கொடுப்பா. அவ்வளோ பெரிய பேய் பாஸே ஹாய்ங்கிற ஒரு வார்த்தையே 1/4 மணி நேரமா சொல்றாரு. இதுல இந்த மைக்ரோவேவ் ஓவனை சுத்துற வேகத்தை பார்த்தா நம்ம எல்லாருக்கும் மத்தியானம் தான் காப்பி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் கேசட்டு. ஓஹோ, அப்ப இந்த பொம்மை தான் இந்த வீட்டுக்கு வந்துச்சா? ஆனா சத்தியமா போட்டோல கூட நல்லா அழகா இருக்குப்பா. ஆனா நிஜத்துலதான் கீரல் விழுந்த கீரி புள்ள மாதிரி இருக்கு. ஆமா ஐயா தம்பி, இந்த படம் கேசட் எப்படி இங்க வந்துச்சு? அதானே, இது எப்படி இங்க வந்துச்சு? டாய் டாய் தேங்காய் சரட்டி மண்டையா, மைக்ரோவேவ் ஓவன்ல என்ன தடா கேட்டு தொலைஞ்ச? சத்தம் மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்து வரல, அதோ அந்த கேட்டுக்கு வெளியில இருந்து தான் வருது. கேட்டுக்கு வெளியில இருந்தா? வாங்க என்னன்னு போய் பாப்போம். என்ன ஏதோ எலி சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. எலி சத்தமா? ஒருவேளை ஸ்டூவர்ட் லிட்டில் படமா இருக்குமோ? ஆமா ஆமா, ஸ்டூவர்ட் லிட்டில் படமா தான் இருக்கும். ஐயா ஸ்டூவர்ட் லிட்டில் வாங்க.
ஏபா என்னப்பா ஸ்டூவர்ட் லிட்டில்னு சொன்னியே, காலு முளைச்ச பல்லி வந்திருக்கு. அப்போ இதுதான் எலி மாதிரி கீ கீன்னு சத்தம் போட்டுட்டு இருந்துச்சா? யாய் அங்க எங்க போறா நெல்லு? இது என்ன படமா இருக்குன்னே தெரியலையே. பள்ளிய வச்சலாமா படம் இருக்குது? ஏபா பெரிய பள்ளிய, உங்க மம்மி எங்க பாருக்காங்க? அம்மாடி அம்மாடி, இது டைனோசர் தானே? அட கடவுளே, அப்படின்னா இது ஜுராசிக் பார்க் படமா? இந்த பேய் பாஸ் வீட்டில் அடுத்து ஓட போகும் படம் ஜுராசிக் பார்க். அம்மாடி போச்சு, மாட்டணும். அப்படின்னா இது பல்லி இல்லையாப்பா, டைனோசர் குட்டியா? அண்ணா, டைனோசர் நம்மளை நோக்கி தான் வருது. சோகமான மியூசிக் போடுறாங்க. அப்படின்னா ஏய் யாரும் பயப்படாதீங்க. இந்த குட்டி டைனோசரு அது அம்மா கிட்ட நாமெல்லாம் நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. அட ஆமா, அதுக்குள்ளேயே என்னமோ பேசிட்டு இருக்குதுங்க. நான் தான் சொன்னேன்ல, இனி நாம இந்த டைனோசர் கூடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக போறோம். ஒவ்வொரு நேரமும் படம் ஆடுறப்போ கக்கூசுல போய் ஒளிய வேண்டியது இருக்கே கம்மா. கடவுளே கடவுளே, அந்த டைனோசர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலான்னு பார்த்தா இப்படி பண்ணிருச்சே. உண்மையாலுமே அந்த டைனோசர்கள் என்ன பேசிச்சுது நான் டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கப்பா. மகனே, 3 லெக் பீஸுகள் நமக்கு கிடைத்துள்ளன. வா, இவர்களை அடித்து சாப்பிடுவோம். அம்மா வேண்டாம் அம்மா, எனக்கு இன்னும் பல்லு சரியா முளைக்கல. இவங்க எல்லாரையும் நெருப்புல வேக வச்சு சுட சுட கொடுங்கம்மா, அப்பதான் சாப்பிட முடியும். அப்படியே ஆகட்டும் மகனே. நிறுத்துடா, நீ வேற ஏன்டா அதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற? கொஞ்சம் விட்டுருந்தா நம்மள சிக்கன் 65 போட்டிருக்கும்பா. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. அத விடுங்க தம்பி. அந்த பிஐபாசி டிவிடி பிளேயரை கட்டையால அடிச்சு உடைச்சும் பார்த்தாச்சு, நெருப்பால எரிய வச்சும் பார்த்தாச்சு. பிறகு என்னடி தாயா இந்த பிஐபாசி வீட்டுல படம் ஓடுது?
அதானே எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. அப்புறம் எப்படி பேய் பாஸ் வீட்டுல படம் ஓடுது? அப்பா, அநேகமா இந்த பேய் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பொருளுக்குள்ள இருந்துதான்ப்பா படம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அட நீ வேற ஏண்டா, எந்த பொருளுக்குள்ளடா அம்புட்டு கேசட்டு உள்ள போய்? ஒரு நிமிஷம். அட இந்த படம் கேசட்டு. ஆமா ஐயா தம்பி, இந்த படம் கேசட் எப்படி இங்க வந்துச்சு? அதானே, இது எப்படி இங்க வந்துச்சு? கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளவு நேரமா இந்த பேய் பாஸ் வீட்ல எப்படி படம் ஓடுதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அம்மா பண்ணு மேலேயே என்னமா சொல்றா? ஆமா நாம எல்லாரும் அந்த பேய் பாஸ் டிவிடி பிளேயரை அடிக்க போறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற எல்லா கேசட்டும் மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ள ஷிஃப்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த மைக்ரோவேவ் ஓவன்ல இருக்கிற டைமர் மோட வச்சும் அதுல இருக்கிற பட்டன்ஸ்களை வச்சும் தான் இந்த ஒட்டுமொத்த வீட்டையுமே அந்த பேய் பாஸ் ஸ்லோ பண்ணுது. அப்படின்னா அதனாலதான் அந்த கேசட் மைக்ரோவேவ் ஓவன் முன்னாடி கிடந்துச்சா?